ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ராகி மாவு அல்வா செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கப் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவுக்கு பொடிச்ச வெல்லம் ஒரு கப்பு, முந்திரி பாதாம் அது உங்களுடைய ஆப்ஷனல் தாங்க. வெறும் 3 பொருளை வச்சு இந்த அல்வா ரொம்ப நல்லா சூப்பராக டேஸ்டியாக செய்யலாம். அந்த எடுத்து வச்சுருந்த ராகி மாவு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. 1 கப் ராகி மாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ஒரு விஸ்கோ இல்லை கையிலையோ கரண்டியை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. 1 கப்புக்கு 2½ கப் கிட்ட ஊற்றணும். நம்ம வெல்லத்தில் ஒரு 1/2 கப் ஊற்ற போகிறோங்கிறதுனால நான் 2 கப்பு தான் ஊற்றியிருக்கேன். நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்ச ராகி மாவை ஒரு ஃபில்டர் எடுத்து நல்லா வடிகட்டிக்கணுங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் அல்வா செய்ய போகிறோமோ ஒரு கனமான பாத்திரம், அதுலேயே நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ ராகி மாவு அப்படியே கூட போடலாம் நல்லா ஜலிச்சுட்டு. ஆனால் என்னென்னா நம்ம அந்த திப்பியோடு போடும்போது இது அல்வா மாதிரி தெரியாது நமக்கு. ஒரு மாதிரி களி மாதிரி கூழ் மாதிரி இருக்கும். ரொம்ப அதிகமான குவான்டிட்டி அந்த மாதிரி கரைச்சிட்டு அந்த பாலை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த திப்பியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். அப்போ தான் அல்வா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நமக்கு கூழ் மாதிரியே இருக்கும். அது அந்த திப்பியோடு போடும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம். கட்டி படுற மாதிரி தெரியும். இது சீக்கிரமே நமக்கு அந்த கட்டி பதத்துக்கு வந்துடும். அதை அந்த பதத்துக்கு வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு பாத்திரத்தில் வெல்ல கரைச்சலை கரைச்சிக்கலாம். அதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடரை போட்டுக்கோங்க. 1 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாகுப்பதம் தேவையில்லை. நான் ஏலக்காய் ஏன் இதில் போட்டேன்னா, நம்ம வடிகட்டும் போது அந்த ஃப்ளேவரோட வாசனை மட்டும்தான் வரும். சாப்பிடும்போது அந்த அல்வாவில் ஏலக்காய் தட்டுப்படாது. அதுக்காக தான். நல்லா இந்த மாதிரி கட்டி பதத்துக்கு வரும்போது தான் இந்த வெல்ல கரைச்சலை ஊற்றணும். இதில் பாகுப்பதம் தேவையில்லை. இந்த வெல்ல கரைசல் இதில் சேர்த்துக்கலாம். வெல்ல கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். அதனால் சும்மா ஒரு சிட்டிக்கை சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெல்ல கரைசல் சேர்த்து கிளறும்போது கட்டி படுற மாதிரி தெரியும். ஆனால் கட்டியெல்லாம் ஆகாது. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியும் பாதாமும் அதில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதில் வெல்ல கரைசல் விட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு லைட்டாக நமக்கு ப்ரௌனிஷாக வரும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு கிண்டி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய்யே போதுமானது. 1 ஸ்பூன் நம்ம முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டிருக்கோம். முந்திரி திராட்சை இல்லை, முந்திரியும் பாதாமும் அது லைட்டாக செவந்த உடனே இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். அடி பிடிக்க விடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு ஓரெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நல்லா திரண்டு வர மாதிரி இருக்கும்போது தான் அது வரணும். இப்போ கம் பதத்துக்கு வந்திருக்கு. குறைஞ்சது இந்த அல்வா செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 25 நிமிஷம் கிட்ட ஆகுது. இப்போ தான் ஓரளவுக்கு கட்டி பதத்துக்கு வந்திருக்கு. ஆனால் இன்னும் நமக்கு அல்வா பதத்துக்கு வரல. நல்லா தொலை விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த பாதாம் முந்திரி நீங்கள் இல்லைனாலும் அப்படியேவும் செய்யலாம். இந்த மாதிரி திரண்டு வரும்போது தாங்க நமக்கு அல்வா பதத்துக்கு வந்ததுன்னு அர்த்தம். இப்போ நம்ம திரண்டு வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் எடுத்து இந்த அல்வாவை போட்டு கொட்டிக்கலாம். நீங்கள் ஒரு ட்ரே மாதிரி இருந்தால் அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரே இல்லைங்கிறதுனால நான் இதில் போட்டுக்கிட்டேன். இல்லை ரவுண்டாக ஒரு பாக்ஸ் இருந்தாலும் அதில் கூட போட்டுக்கலாங்க. அந்த ஸ்பூனில் லைட்டாக நெய்யோ இல்லை ஆயிலோ தடவிட்டு மேலே இது பண்ணுங்கள். நான் ஃப்ளேவருக்காக வெள்ளரி விதை போட்டிருக்கேன். அது உங்களுடைய ஆப்ஷனல் தாங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லைஸ் மாதிரி போட்டுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி கட் பண்ணோம்னா நமக்கு கட் பண்ண வராது. அந்த நைஃப்பில் ஒட்டிக்கிட்டு வரும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் கட் பண்ணி எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.